அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மதிய குழம்பு வேலையை தான் பார்க்க போகிறோம். அம்மா காலையிலே சாப்பாடு வடித்து பசங்க கொடுத்து விட்டாங்க, தயிர் சாப்பாடு. இப்போ நம்ம சால்னா வைக்கிறத பார்க்கலாம். நார்மல் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி அளவு மலாட்டை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவாடு நெத்திலி கருவாடு தான், க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். பெரிய தக்காளி 2, வெங்காயம் 2, ஒரு 2 பச்சை மிளகாய், முழு பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். பொரியலுக்கு வெண்டைக்காய் க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1, தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ செய்கிறத பார்க்கலாம். நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்குள்ளேயே மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். ஏன்னா காரம் டாக்டர் என்ன அதிகம் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் இருக்க கத்திரிக்காயையும் எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை மலாட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். யாரெல்லாம் காரமாக சாப்பிடுவீங்கன்னு தெரியல. நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன். இப்போ டாக்டர் காரமாக சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரமாக சாப்பிடாம இருக்கவே முடியல. அப்படி சாப்பிட்டா ரொம்ப வயிறு வேற வலிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வெங்காய தக்காளி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கோங்க. நாங்கள் எங்கள் அப்பா தேங்காய் சாப்பிடக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்க மாட்டேன். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ குழம்புத்தூள் 4 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க நெத்திலி கருவாடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாயிடுச்சு. ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. கருவாட்டு குழம்பும் ரெடி.
இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்தெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.